ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கம்மிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாரிப்பேட் மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேணுன்ற பொருள்லாம் நம்ம வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தோம்னா உயிரோட நண்டு வச்சுருந்தாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுன்னா அது என்ன நண்டு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து வளர்ப்பு நண்டுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து நம்ம என்னென்ன வாங்கினோன்னா கவலை மீன், கொஞ்சமாக காரப்பொடி மீன், அப்புறம் வந்து நண்டும் வாங்கியாச்சு. அன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. சண்டே வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் காரப்பொடியில் மீன் குழம்பும் வச்சுருந்தேன். எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எப்போவுமே நண்டு வாங்கும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்டு வந்து ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து டேஸ்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நண்டு வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியும் நல்லா உள்ளே சார்ந்து வந்திருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கன்னு போல் தோணும். இந்த காரப்பொடி மீன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா செதில் அவ்வளவா இருக்காது, முள் அதிகமாக இருக்கும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதை வந்து குழம்புல வந்து கடைசியாக தான் போடணும். மீன் போட்டு ஒரு கொதியில் குழம்பு ஆஃப் பண்ணிடணும். அதிகமாக கொதிச்சிச்சுன்னா மீன் எல்லாம் உடஞ்சி அதில் உள்ள முள்ளெல்லாம் வாயில் மாட்டுற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து பழைய கஞ்சினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாள் நைட்டே வந்து சாப்பாடை அதிகமாக வெடிச்சிட்டு வடித்த தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்து வச்சிட்டிங்கன்னா காலை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதோட வறுத்த மோர் மிளகா சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு மீன் எல்லாம் வாங்கிடுவோம். எதனால் போய் மார்க்கெட் போய் வாங்கினோன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. அதனால தான் தயிர் வந்து நண்டுத்துக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் வந்து வறுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அதனால் வந்து ஒரு 10 மீன் மட்டும் தனியாக வறுக்கிறதுக்கு எடுத்து மசாலா போட்டு வச்சாச்சு. இந்த மீன் வந்துட்டு ஓவர் மேரினேட் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வைக்கும் போது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சில புளி வந்து ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நண்டுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் வந்துட்டு கிரேவிலே வந்து நண்டை போட்டு நல்லா கலரி விட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் போட்டாலே நல்லாவே வெந்து வந்துடும். அவ்வளோதான், மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நண்டு வந்து மூடி வச்சு அடிக்கடி கலரி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு கலந்து விடுங்க. லைட்டாக சிம்மில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் மேரினேட் ஆகும். சைட் பை சைடு வந்து மீன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் அவிச்சு எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைடு மீனும் வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.